நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நம்ம ஒரு விசுவாசியை கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 9 11 வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்றார். நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி நாளுடைய பிரசங்கத்திற்காக தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தேவனே, அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து பல சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி வருகிறீர். இந்த நாளிலையும் கூட இப்பொழுது வாசிக்க கேட்டு இந்த வேத பகுதியிலிருந்து தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தில் இன்னும் ஒருபடி முன்னேறுவதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும்படி நீர் நடத்தும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கும் கீழ்ப்படிவதற்கும் தேவன் உதவி செய்யும். உங்கள் மத்தியிலிருந்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம். மட்டும் எங்களை நடத்தினவர் தொடர்ந்தும் நடத்தும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில தொடர் பிரசங்கமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல யோவான்ல 15 அதிகாரத்தை நம்ம 14 அதிகாரத்தை முழுமையாக பார்த்து 15ஆம் அதிகாரத்துல ஒரு 8 வசனம் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறோம். இந்த 15ஆம் அதிகாரத்துல தேவன் நடைமுறையாக தம்முடையவர்கள் கைகொள்ள வேண்டிய காரியத்தை, நம்முடைய பொறுப்பை ஆண்டவர் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஏற்கனவே நான் உங்களுக்கு அநேக முறை சொன்னதுதான். இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் நடக்கிற 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் நடக்கிற அந்த சம்பவங்கள் ஒரு இரவுல நடக்கிற சம்பவங்களாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு சிலுவையில அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவுல அந்த மாலை வேளையில நடந்த சம்பவங்களாக இது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தம்முடையவர்களோடு ஐக்கியம் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் மேலறைக்கு போய் அங்கிருந்து பல காரியங்களை பேசுகிறார். அது இந்த பகுதியில இருக்கிறதை பார்க்கிறோம். மற்ற சுவிசேஷங்கள்ல சொல்லாத விஷயங்களை யோவான் இந்த சுவிசேஷத்துல பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்போ 13ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம், ஆண்டவர் அநேக காரியத்தை அவர்களோடு கூட பேசுகிறார். அவர்களை விசுவாசமா இருக்கும்படிக்கு இல்லைங்களா? அதெல்லாம் சொல்றார். தாழ்மையா இருக்கும்படிக்கு சொல்றாரு. உங்களுடைய கால்களை கழுவி அதையெல்லாம் வெளிப்படுத்தி காட்டி பல விஷயங்களை பேசுகிறார். அவங்களுடைய பலவீனமான காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார் இல்லைங்களா? என் நிமித்தமாக நீங்கள் எல்லாரும் இடரல் அடைவீர்கள் என்று சொல்லியும், அதோடு கூட பேதுரு மறுதளிப்பான் என்று சொல்லி, உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான் என்று சொல்லியும் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லைங்களா? அப்படி சொல்லுகிற அந்த காரியத்தை கேட்டு அவர்கள் மிகுந்த கலக்கம் அடைந்து ஒரு வேதனையில துக்கத்துல இருக்கிற பொழுது அதை உணர்ந்தவராக இயேசு கிறிஸ்து 14ஆம் அதிகாரத்துல அவர்களுக்கு ஆறுதலான பல வார்த்தைகளை பேசுகிறார். அநேக வாக்கு தத்தங்களை அதுல கொடுக்கறத பார்க்க. இப்ப 15ஆம் அதிகாரம் வருகிற பொழுது ஆண்டவர் நடைமுறையில கீழ்ப்படிய வேண்டிய காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். அந்த விதமான ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு நம்முடைய கடமை பொறுப்புகளை அங்க ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதை ஒரு உருவகத்தின் மூலமாக சொல்ல ஆரம்பிக்கிறத பார்க்க. ஒரு திராட்சை செடி, அதனுடைய கொடி, தோட்டக்காரர், இது மாதிரி ஒரு உருவக அணியை பயன்படுத்தி ஆண்டவர் விளக்குகிறார். அந்த காரியத்தை தான் நம்ம பார்க்க ஆரம்பித்து இது வரைக்கும் 8 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த திராட்சை செடி கொடி அந்த ஊமை அந்த உருவகம் 1லிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? அதனுடைய சந்தர்ப்பத்தை நம்ம பார்த்தா கான்டெக்ஸ்ட் 1லிருந்து 17 வரைக்கும் இருக்குது. அதனால நம்ம 2 வசனமா 3 வசனமா நம்ம பார்க்கறதுனால
அந்த கான்டெக்ட்டை நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் அங்கே பேச ஆரம்பிச்சு அதைத்தான் இப்போ பேசிக்கிட்டு வருகிறார் இல்லைங்களா? அந்த உருவகத்தை தான் பேசிக்கிட்டு வர்றாரு. அது இந்த உருவகத்தின் மூலமாக இந்த காரியங்களை எல்லாம் நம்ம அங்கே சீசர்களோடு பேசுகிறார். இன்றைக்கு நம்மோடு கூட அதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? அதை நம்ம மறக்கக்கூடாது. இப்போ பாருங்க, 8 வசனம் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஆண்டவர் கடைசி வாரத்தில் நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவோடு நெருங்கின வாழ்க்கை என்கிற அந்த காரியத்துல நம்ம பார்த்தோம். இல்லை ஆண்டவர் பேசுகிற பொழுது நம்ம கடைசியா பார்த்தோம் இல்லைங்களா? 7, 8 வசனத்துல நம்ம பார்க்கும்போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் இல்லைங்களா? நீங்க என்னில நிலைச்சிருந்தா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி சொல்றார். ஆண்டவர் நம்மளை வச்ச இடத்துல இருந்து அங்க நிலைச்சிருந்தா நமக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அப்போ அந்த வார்த்தையும் சொல்றாரு, அந்த ஜெபம் சரியா இருக்கணும், நம்ம அவர்களை நிலைத்திருக்கணும், அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். மேலும் 2 காரியங்களை அதுல இருந்து கொடுத்தார். நம்ம ஏன் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரியத்தை பார்த்தோம். ஒண்ணு, அது பிதாவை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லியும், 2வது நாம் உண்மையான விசுவாசிகள் என்பதற்கு அது ஆதாரமா இருக்கிறது என்று சொல்லியும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ரொம்ப சீரியஸான விஷயங்கள் தான் ஆண்டவர் அங்க பேசுறாரு. ஏன்னா ஆரம்பத்துல சொன்னதை நம்ம மறந்துடக்கூடாது. கனிகொடாத கொடி என்று சொல்லி சொல்றாரு. மறுபடியும் அதை ரிப்பீட் பண்றாரு. கனிகொடாத கொடிகளை என்ன பண்றது, எரித்து போடுவேன் என்று சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அப்போ இங்க ஒரு விஷயம் திருப்ப திருப்ப சொல்லப்படுகிறது, எச்சரிக்கப்படுகிறது இல்லைங்களா? அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்குரிய கனி உள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க. கனி இல்லாத ஒரு மரம் இல்லை இல்லைங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவம் அப்படிங்கிறது, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெறுமனே 2 மணி நேரத்தை கடத்துவது என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது. அதையெல்லாம் நம்ம செய்யாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ரட்சிப்பே ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அதெல்லாம் தான் ஆண்டவர் இந்த பகுதியில பேச ஆரம்பிச்சு சொல்லிக்கிட்டே வரார். இப்போ 9ஆம் வசனத்துக்கு ஆண்டவர் அப்படியே சொல்லி வரார். இன்னைக்கு நம்ம 9ல இருந்து 11 வசனம் முடிய நம்ம வாசிக்க போறோம், பார்க்க போறோம். 9ல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த உலகத்துல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நீங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்முடைய பிள்ளைகிட்டையோ மனைவிகிட்டையோ அல்லது கணவன்கிட்டையோ மனைவி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா அதை அவங்க வித்தியாசமாய் வெளிப்படுத்தி காட்டுவாங்க இல்லைங்களா? பிள்ளைங்களாம் என்ன சொல்லுவாங்க, 2 கை வச்சு இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க இல்லைங்களா? அவ்வளோ அன்பு எனக்கு உங்க மேல இருக்கு அப்படின்னு காட்டுவாங்க. சிலர் முத்தம் கொடுத்து அந்த அன்பை வெளிக்காட்டுவாங்க. இப்படி அவங்களுடைய அளவுக்கு தக்கதாக இந்த உலக மனிதர்கள் அந்த அன்பை விளக்கி காட்டுறதுக்கு முயற்சிப்பாங்க. இன்னும் லவ் பண்றவங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா கவிதையாக பலதை சொல்லுவாங்க இல்லைங்களா? மலை மாதிரி, நிலா மாதிரி இல்லைங்களா, சூரியன் மாதிரி, இப்படி எதையாவது ஒன்று சொல்றத நம்ம பார்க்குறோங்க. அவங்க அதை எதை சொல்ல வராங்கன்னா, அந்த அளவுக்கு நான் உங்கள் மேல் அன்பா இருக்கிறேன் அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாம் சொல்றதுக்கு முயற்சிப்பாங்க இல்லைங்களா? பெரிய மலையை காட்டி எவ்வளோ பெருசு இருப்பார், அந்த மாதிரி நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? உலகத்துல அதையெல்லாம் நம்ம பார்க்க. இன்னும் பிள்ளைகளை கொஞ்சுகிற பொழுது என்ன சொல்லுவாங்க, தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, வைரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் எதை காட்டுகிறதுன்னா அன்பை காட்டு. ஏன் தங்கம் விலை ஜாஸ்தியா இருக்குது, வைரம் விலை ஜாஸ்தியா இருக்குது, நேரம் தகரம் விலை ஜாஸ்தியா இருந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க, தகரமே அப்படின்னு கொஞ்சுவாங்க இல்லைங்களா? அப்ப அதை எதை காட்டுறாங்க, விலை மதிக்க முடியாத ஒண்ணு அன்பு. அதை காட்டுறதுக்கு இந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி காட்டுகிறார். சில ஊழியர்கள் இயேசுவினுடைய அன்பை காட்டுவதற்கு எப்படி பயன்படுத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்டிருக்கிறேன், இயேசுவை உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னு சொன்னா, ஆண்டவர் சிலுவையில 2 கைகளை விரித்து அந்த ஆணி அடிச்சிருக்கு இல்லைங்களா, அதை காட்டி உனக்கு இன்னும் எனக்கு இவ்வளவு பிடிக்கும்னு ஆண்டவர் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுப்பாங்க இல்லைங்களா? இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இயேசு எவ்வளவு நம்ம மேல அன்பு காட்டுறாரு அப்படிங்கிறத அவரே
தன்னுடைய வாயில சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்துல இருந்த பொழுது, இல்லைங்களா? அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். நமக்கெல்லாம் எப்படி சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லணும்னு எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பிடிக்கும் உன்னை அப்படின்னு சொல்லணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். இயேசுவுக்கு நம்மளை எவ்வளவு பிடிக்கும், எதையாவது ஒன்றை காட்டி இவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லணுங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம், இல்லைங்களா? ஆனா அப்படி இல்லை. ஆண்டவர் இங்க நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை, தம்முடையவர்கள் மேல வச்சிருக்கிற அன்பை அருமையாக இங்க விளக்கி சொல்றத நம்ம பார்க்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றாரு. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையெல்லாம் படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடுற நிலையில அநேகர் இருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிறது கூட பக்குவம் இருக்காது. அது என்ன சொல்றாருன்னு பல பேருக்கு தெரியாம இருக்கிறத நம்ம பார்ப்போம், இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அன்பினுடைய ஆழத்தை, இல்லைங்களா, அவர் எவ்வளவு நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத இங்க விளக்கி காட்டுறார். அதனுடைய அளவை காட்டுறாரு, எவ்வளவு அளவு அப்படிங்கிறத காட்டுறாரு, இல்லைங்களா? இந்த அளவு எப்படிப்பட்டது? ஆண்டவர் சொல்றாரு, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் அப்படின்னா, பிதா குமாரன் மேல வச்சிருக்கிற அன்பை நம்மால அளக்க முடியுமா? அளக்கவே முடியாது, இல்லைங்களா? அந்த அன்பினுடைய அகலத்தையும் ஆழத்தையும் அளக்கக்கூடாதபடிக்கு அது மிகப்பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க, மனித அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக அந்த அன்பு இருக்கிறது, இல்லைங்களா? மனுஷனால அதை முழுசும் அறிஞ்சிக்கவே முடியாது. அந்த காரியத்தை சொல்லி, பிதா என்மேல் எப்படி அன்பா இருக்கிறாரோ அதே மாதிரி நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார், இல்லைங்களா? அதாவது குமாரனிடத்துல பிதா எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தாரோ அதே விதமான அன்பை நம்முடைய இரட்சகர் நம்மேல் கொண்டிருக்கிறதாக சொல்லுகிறார், இல்லைங்களா? பாருங்க, அதாவது இங்க தெளிவா சொல்லணும்னா, குமாரனிடத்துல பிதாவினுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா அது நித்தியமானது, இல்லைங்களா? அது எப்பவுமே மாறவே மாறாது, இல்லைங்களா? இப்ப நம்ம பார்த்த இல்லைங்களா, இந்த உலகத்துல இருக்கிற அன்பெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு சில காரியங்களை செய்த உடனேயே அந்த அன்பு ஒரு மாற்றத்துக்கு வந்துடும், இல்லைங்களா? பாருங்க, அப்ப குமாரனிடத்திலான பிதாவினுடைய அன்பு நித்தியமானது என்று சொல்லி பார்க்க, அது மாறாது, இல்லைங்களா? இந்த உலகத்துல மனிதர்களுடைய அன்பெல்லாம் ஒரு மாற்றம் வருகிற பொழுது அங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாறிடுது. பிடிச்ச மாதிரி இருக்கிற பொழுது அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு நிலை வருகிற பொழுது அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, மாறிடுவாங்க. அப்படியே மாறி வேற ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா குமாரன் மேல பிதாவினுடைய அன்பு அது நித்தியமானது என்று சொல்லி பார்க்க, மாறாத ஒரு அன்பு, அது உறுதியான ஒரு அன்புன்னு சொல்லி பார்க்கிறோம். அது நிறைவானது, அதாவது பரிபூர்ணமானது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த விதமான அன்பை கிறிஸ்து நம்மேல் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அன்பு வைத்தார் என்று சொன்னா அந்த அன்பு மாறாது. நம்முடைய சில நடவடிக்கைகளினால அந்த அன்பு மாறி போய்விடும் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் அதான் சொல்றாரு, என்னுடைய அன்பு, உங்கள் மேல இருக்கிற அன்பு அது எப்படிப்பட்டது அதை நமக்கு சொல்றார். பிதா என்னிடத்தில் கொண்டிருக்கிற அந்த அன்பு, அந்த அன்பு மாதிரி நான் உங்க மேல அன்பு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார், இல்லைங்களா? நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. இந்த அன்பை எதோடையாவது ஒப்பிட முடியுமா? மலை, கடல், இந்த மாதிரிலாம் அதோட ஒப்பிட முடியாத ஒரு அன்பை காட்டி நம்ம கிட்ட சொல்றாரு, இல்லைங்களா? நம்ம இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு வர அந்த ஒண்ணுல இருந்து பார்த்துக்கிட்டு வர சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு சில காரியங்கள்ல சோர்வு ஏற்படும். ஐயோ, நம்ம இப்படி நடக்கலைன்னா நம்ம எரி உண்ட மாதிரி மாறிடுவோமா அப்படியெல்லாம் நம்ம சோர்ந்து போவோம், இல்லைங்களா? ஆனா இங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அது எதை காட்டுதுன்னா, நான் உங்களை வச்சிருக்கிற அந்த அன்புல நிலைச்சிருங்கன்னு சொல்றாரு, இல்லைங்களா? அது உங்களை நடத்தும், அதுக்குள்ள இருங்க அப்படின்னு சொல்றாரு, இல்லைங்களா? அந்த அன்பு சாதாரண அன்பு, அது வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத ஒரு அன்பு என்று சொல்லி பார்க்கணும். அப்ப நம்முடைய எண்ணங்கள் எல்லாம்
மூழ்குகிற அளவுக்கு அந்த அன்பு ஆழமுடையது என்று சொல்லி பார்க்க. நம்முடைய எண்ணமே அதை சிந்திச்சு பார்க்க முடியாது. இந்த அன்பு எப்படிப்பட்டது? ஒரு நாலு வேதத்துல நம்ம வாசிச்சு பார்த்து அதனுடைய காரியங்களை அறியறதற்கு முற்பட்டாலும் அதனுடைய ஆழத்தை நம்மால் அறியவே முடிஞ்சிடாது இல்லைங்களா? அவ்வளவு பெரிய அன்பு இங்க ஆண்டவர் சொல்றதை பார்க்கணும் இல்லைங்களா? தம்முடையவர்களிடத்துல ஆண்டவர் கொண்டு இருக்கிற அன்பை குறித்து பேசுகிறார் இல்லைங்களா? இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது கேட்கும்போது நம்முடைய இருதயம் தேவனை தொழுது கொள்ளுவதற்கு தாழ்த்தப்பட வேண்டியது அவசியம்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? நம்ம சாதாரணமாக இல்லை, கடவுள் நம்ம மேல் வச்ச அன்பு இல்லைங்களா? இன்னைக்கு சில பேர் சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா? ரசிக்கப்பட்டுட்டு அப்புறம் ரசிப்பை இழந்து போகிறது இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லாம் சொல்றதை பார்க்கணும். அதுக்கு காரணம் என்ன? ரட்சிப்பை பற்றின தவறான புரிதல் இல்லைங்களா? ரட்சிப்புல கடவுளுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது எல்லாம் புரியாததுனால தவறான ஒரு காரியத்துல ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றது, அதுக்கப்புறம் அவங்க ரட்சிப்பை இழந்து போய் விட்டார்கள் என்று சொல்றது, இப்படி எல்லாம் போதனைகள் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை அருமையாக விளக்கி காட்டுகிறார். நம்ம சிந்திச்சு பார்க்கணும், இவ்வளவு அன்பு நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு அப்படி சொல்லி என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி சொல்றார். இதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல் நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி சொல்றார். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க மேல நான் வச்சிருக்கிற அந்த அன்புல உங்களுடைய ஆத்துமாவை ஓய்வெடுக்க விடுங்க அப்படின்றார். அதுல தங்கி இருங்கன்னு சொல்றார் இல்லைங்களா? ஆண்டவர் நம்ம மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறார் இல்லையா? அதுல நம்முடைய ஆத்மா இளைப்பாற வேண்டும். அங்க ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற இடத்துல நாம் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய நிலையான அந்த உணர்வுல நம்ம வாழணும்னு சொல்றாரு. ஆண்டவருடைய அந்த அன்பை உணர்ந்து அதுக்குள்ள நாம தஞ்சம் புகுந்து அதுல சந்தோஷத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்றாரு. உதாரணத்துக்கு பெரிய கோட்டைக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு அடைக்கலமான இடத்துல, போர்க்காலங்கள்ல நம்மளை ஒரு அடைக்கலமான ஒரு இடத்துல கொண்டு, ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல கொண்டு வச்சிருக்காங்கன்னு வச்சு, அதுக்குள்ள நம்ம இருந்துட்டு இருப்போம் இல்லைங்களா? எல்லா பாதுகாப்போடு கூட நம்ம இருக்கிற மாதிரி ஆண்டவர் அங்கேயே இருங்கன்னு சொல்றார். அந்த உணர்வுல இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது நம்ம தொடர்ந்து அவருடைய அன்பை உணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதுல நிலைச்சிருங்க அப்படின்னு சொல்றார். அவருடைய அன்பை நம்ம உணரணும். அது யாரால உணர முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு மெய்யான தேவ பிள்ளையாலதான் உணர முடியும். இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி மனுஷங்க பாருங்க, ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா உணர்வான் பாருங்க. ஒரு பூவு, ஒரு வாட்சி, ஒரு செருப்பு, இது எதாவது கொடுக்குற பொழுது அவனுக்கு ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? ஆண்டவருடைய அந்த அன்பை அவனால உணர முடியாது, இந்த உலக மனுஷனால உணர முடியாது. ஆனா தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய அன்பை உணர்றாங்க இல்லைங்களா? ஏன்னா அதை ஆண்டவர் செஞ்சிருக்காரு, நமக்கு மறுபிறப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்புல அதெல்லாம் நடந்து நம்முடைய ஆத்மா உயிரடைந்து இப்ப ஆண்டவரை தேடுகிற நிலையில இருக்கு இல்லைங்களா? அப்ப நாம தொடர்ந்து அவருடைய அன்பை உணர்ந்து இதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதாவது கிறிஸ்துவனுடைய அந்த அன்பு ஒரு விசுவாசனுடைய ஆத்மாவினுடைய வீடாக தங்குமிடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அங்கதான் நம்ம தங்கி இருக்கோம். இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, இருள் நிறைந்த உலகத்துல மனுஷன் அன்புக்காக ஓடி அலைந்து தேடிக்கிட்டு இருக்கிறான் இல்லைங்களா? அங்கெல்லாம் கிடைக்காது இல்லைங்களா? அன்பு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கு. கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம ரசிச்சு பார்த்து அங்க தங்கி இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கறாரு. ஆண்டவர் சொல்றார். அவன் ரொம்ப கலக்கத்துல இருக்கிறாங்க. அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சு, நீங்க நடக்கணும், நீதியின் கனிகள் கொடுத்து வாழணும். ஆனா அது உங்க சுயமுயற்சியினாலையெல்லாம் நடந்துராது, என்னல நிலைச்சிருக்கிற உழுது. அதனாலதான் சொல்றாரு, கொடியானது திராட்சை செடியில நிலைச்சிருக்கிற உழுதுதான் அது கனி கொடுக்கும். கொடிக்கு தனியாக எந்த வல்லமையும் இல்லை. செடியில இணைஞ்சிருக்கிற உழுது அதனுடைய சார் அதுக்கு ஏறி அதுல இருந்து கனிகளை கொடுக்கறது. இப்ப இந்த செடியில இருந்து அந்த கொடியை கத்தரிச்சிட்டோம்னா அதுக்கு எந்த ஒரு வல்லமையும் இல்லை. அது காஞ்சி போயிடும், அதை தூக்கி எரிக்கிறதை தவிர வேற வழி இல்லை என்று சொல்லி பார்க்கலாம். அப்போ தேவன்
நமக்கு அந்த விதமான கிருபை கொடுத்திருக்கிறார். அவர்ல நம்ம இருக்கிற பொழுதுதான், அவருடைய அன்புல நம்ம இருக்கிற பொழுதுதான் நாம அந்த விதமான சந்தோஷத்தை, சமாதானத்தை, கடவுளுக்குள்ள கனிவுள்ள வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இல்லைங்களா? பாருங்க, அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். சரி, 10ஆம் வசனம் பாருங்க. 10ஆம் வசனத்துல சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி சொல்றார். இந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, 10ஆம் வசனத்துடைய பிற்பகுதி, என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி சொல்றார். அவருடைய அன்புல நம்ம எப்படி நிலைத்திருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிற்பகுதி நமக்கு பதில சொல்லுது. நம்ம அன்புல நிலைச்சிருக்கிறது, ஆண்டவர் நம்மள அங்க வச்சிருக்கிறார். அந்த அன்புல நிலைச்சிருக்கிறதுனா நம்ம போய் ஏதோ செய்யறது இல்லை, நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அங்கேயே இருக்கணும், அதுலயே சந்தோஷத்துல அதுக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க வேணும்னு சொல்றார். இல்லைன்னா நம்ம அந்த அன்பை அனுபவிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கணும். ஒண்ணுமே தெரியாதவன் என்னத்தை அனுபவிப்பான்? ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவே நம்மளை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ வார்த்தையில அறிவு இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது. கை கட்டப்பட்டு போனவங்க மாதிரி, மரித்து போன மாதிரி இல்லைங்களா? இந்த கோமா நிலையில் இருக்காங்க பாருங்க, உயிர் இருக்கும் ஆனா கோமாவில் இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அனுபவிக்க முடியாது. அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இந்த அன்பை அவங்க கிறிஸ்துவர்களாக கூட இருந்துட முடியும். ஆனா அவங்களால அந்த அன்பை அனுபவிக்க முடியாம இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அவங்க கடவுளுடைய வார்த்தையில இல்லாத இருப்பதுதான். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 1 யோவான்ல பாருங்க, 1 யோவான் 2:3 சொல்லும்போது பாருங்க, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம் என்று சொல்லி சொல்றார். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்து கொள்வோம்னு சொல்றார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா நம்மனால அந்த அன்பை அனுபவிக்க முடியாது சொல்லி பார்க்கணும். அன்பை அனுபவிக்க முடியாது இல்லைங்களா? அது வெறும் வார்த்தையா மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா? நம்ம அன்பு ஆண்டவர் நம்ம மேல செலுத்துறாராம். பல பேர் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பகுதியெல்லாம் வாசிக்கும் போது அதை உணர்ந்திருக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர் சொல்றாரு, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நான் உங்களில் அன்பா இருக்கிறேன்னு சொன்னா அவனுக்கு அது அறிவுக்கு எட்டாததா இருக்கு இல்லைங்களா? ஆவியாளருடைய உதவியை நாடி அதை புரிந்து கொள்ள அவன் பார்க்காததுனால இதான் அன்பா இருக்கிற மாதிரி அன்பா இருக்கிறாராம் அப்படின்ட்டு கடந்து போயிடுவான். ஏதாவது ஒரு 10 லட்சம் பணம் கொடுங்க, அப்ப நீங்க நம்ம மேல அன்பா இருக்கிறீங்க, இச்சையில அதுதான் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாருங்கிறதுக்கு அவன் என்ன நினைக்கிறான்? பிசினஸ்ல சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்றாரு பாருங்க இல்லைங்களா? இப்ப அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கணும். நம்ம ஆண்டவர் வச்ச இடத்துல நிலைத்திருக்கிறது அவருடைய கட்டளைகளை கை கொண்டிருப்பதால் என்று சொல்லி பார்க்கணும். ஏற்கனவே 7ஆம் வசனத்துல இதை சொல்லிடுறாரு இல்லைங்களா? முதல்ல அதைத்தான் சொல்றாரு. ஜெபம் கேட்கப்படுவதற்கு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அந்த வாக்குத்தத்தம் கொடுத்து, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி சொல்றாரு. அதையே மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு இங்க இல்லைங்களா? திரும்ப சொல்றாரு, என்னுடைய அன்புல நீங்க நிலைத்திருப்பீங்க, என் வார்த்தைய என்னுடைய கற்பனைகளை கை கொண்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி சொல்றாரு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், கடவுளை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறத தவிர இயேசுல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வேற வழியே இல்லை இல்லைங்களா? வேற மகிழ்ச்சியில அடைய முடியாது. வேறு பல விதங்கள்ல மகிழ்ச்சி அடைவதற்கு முயற்சிக்கிற போலி போதனைகள் இருக்கு. அதை நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இன்றைக்கும் கூட அதைத்தான் பலர் முயற்சித்து கொண்டே இருப்பாங்க. இயேசு அவருடைய அன்பை அனுபவிக்கும்படி என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணுவதற்கு பதிலாக மனுஷன் தன்னுடைய
காரியத்திலிருந்து அந்த அன்பை தேடுறதுக்கு முயற்சி பண்றான். என்ன விதமா அன்பை தேடுறதுக்கு முயற்சி பண்றான்? நம்ம வந்து பாட்டு பாடும்போது அப்படியே கண்ணீர் விட்டு ஏதாவது பாடல்கள்லாம் எழுதிடுறாங்க இல்லைங்களா? அப்படியெல்லாம் எழுதி அப்படியே அந்த பாட்டை உருகி அப்படியே பாடுற மாதிரி வேதத்துக்கே புறம்பான விதத்துல அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. வேதத்தின் அடிப்படையில் இருந்தா ஓகே, வேதத்துக்கே முரணான விதத்துல அந்த பாட்டு, அந்த பாடல்கள்லாம் பாடி அப்படியே அவனே ஃபீல் பண்ணி அந்த மனுஷனே அப்படியே கண்ணீர் விட்டு அப்படியே அன்பு வந்து ஆண்டவர் அப்படியே தடவுற மாதிரி, அவன் மடியில படுத்திருக்கிற மாதிரி, ஆண்டவர் எல்லாரும் கை விட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லி அந்த அன்பை வந்து அப்படி தேடுறதுக்கு முயற்சி பண்றான் இல்லைங்களா? சில அந்த ட்ரம் எல்லாம் அடிச்சு அந்த மாதிரி பண்ணி பேக்ரவுண்ட்ஸ்க்கு மியூசிக்கெல்லாம் போட்டு அப்படியே ஒரு உணர்வு மாதிரி அப்படி கொண்டு வந்து இல்லைங்களா? ஏன் தெரியுங்களா? சோம்பேறிகளாய் இருக்கிறார்கள் இல்லைங்களா? கிறிஸ்துவை சோம்பேறியா இருக்கு. அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தின் அடிப்படையில் இல்லை, வேதத்தை படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் இல்லை, அவனுக்கு வந்து அவனுடைய உண்மை முகம் வெளிப்பட்டு விடும் இல்லைங்களா? அப்ப அவனை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஏசி தேவைப்படல, அவனுக்கு அந்த ட்ரம் அடிக்கிறது தேவைப்படுது இல்லைங்களா? அவனுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய அன்பை ருசிக்குன்னா இதெல்லாம் தான் தேவைப்படுகிறது. ஆனா அதை வேதம் ஆண்டவர் சொல்லலை. என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அந்த வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னா ஆண்டவருடைய துணையோடு அந்த அன்பை நாம் அனுபவிப்போம். இல்லைன்னா அனுபவிக்க முடியாது இல்லைங்களா? அனுபவிக்கவே முடியாது இல்லைங்களா? ஒன்றும் அனுபவிக்க முடியாது. நீங்க நினைச்சுக்கோங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைக்கு மாறானதை செய்ய மாட்டார் இல்லைங்களா? நமக்கு ஒரு வழியை கொடுத்துருக்கிறாரு, அதன் அடிப்படையில அவர் செயல்படுவார் இல்லைங்களா? செயல்பட முடியாது என்ற அர்த்தம் இல்லை, ஆண்டவர் செயல்படுவார். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார், அதன்படிதான் செய்வார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இல்லைங்களா? பாருங்க, அப்படி சொல்றார், என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பேன். அப்ப அவருடைய அன்புல நம்ம எப்படி நிலைத்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது, நடைமுறை கீழ்ப்படிதல்ல நம்ம இருக்கிற பொழுது நாம நிலைத்திருப்போம்னு சொல்றார். நடைமுறை கீழ்ப்படிதல், வேதத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிற வாழ்க்கை, அதெல்லாம் இல்லைன்னா நடக்க முடியாது. உலகத்துல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிரியமா நடக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்க வார்த்தையை கேட்டு நடக்கணும் இல்லைங்களா? உலகத்துல அதுதானே நீதி. அந்த வார்த்தையின்படி நடந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? துன்மார்க்கன் அவன் இச்சைக்கு ஏற்ற மாதிரி பல காரியங்களை வச்சிருப்பான், அப்ப அது பிடிக்கும். ஆண்டவர் அவருடைய வார்த்தை குறித்து, பரிசுத்தமான வார்த்தை குறித்து அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. நாம் நடக்கிற பொழுது அவருடைய அன்பை நாம் அனுபவிப்போம். ஏன்னா வேதத்துலதான் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்தி காட்டுறாரு. வேதெல்லாம் படிக்காம, வேதத்தை சிந்திக்காம, வேதத்துக்கு கீழ்ப்படியாம அதை நாம் அனுபவிக்கவே முடியாது இல்லைங்களா? அந்த வசனத்துல முற்பகுதி என்ன சொல்லுதுன்னு பாரு. முற்பகுதி சொல்லும் போது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல அப்படின்னு சொல்றார். அப்போ இங்க நல்ல ஒரு நிறைவான முன்மாதிரியை நமக்கு முன்னாடி இருக்கிறார். நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய அன்புல நிலைத்திருக்கிறதுக்கு இப்போ ஒரு முன்மாதிரியை வைக்கிறார். அருமையான முன்மாதிரி வைக்கிறார். என்ன முன்மாதிரி வைக்கிறார்னா, நான் பிதாவினுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன் பாருங்க, அந்த மாதிரி நீங்க நடங்க இல்லைங்களா? என்னுடைய கற்பனை கீழ்ப்படிந்து நடங்கன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து அவர் தேவன், திரித்துவத்துல 2ஆம் நபர். ஆனால் அவர் அனாதி தீர்மானத்தின்படி இந்த உலகத்திற்கு தன்னை தாழ்த்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனு உருவேற்று தெய்வீகத்தோடு மானுடத்தை இணைத்து கொண்டு இந்த உலகத்துல வந்து அவர் ஒன்றையும் சுயமாய் செய்யாமல் பிதா சொன்ன விதத்துல அவர் எல்லா விதத்திலையும் ஒரு ஊழியக்காரனாக கீழ்ப்படிந்து நடந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரால் எதுவும் செய்ய முடியாது என்று அல்ல, பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அதையெல்லாம் செய்ததை நமக்கு வேதம் சொல்லுகிறது. அதான் பிலிப்பியர்ல கூட நம்ம வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்துல 6-8 வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுக்கு சமமா இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலார் ஆனார் என்று சொல்லி முடிவு பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்க. எத்தனை அவமானங்கள், அசிங்கங்கள், எத்தனை காரியங்களும் அங்க இயேசுவுக்கு நடந்தது.
அவர் நினைச்சாருன்னா கோபத்துல ஒரு பார்வை பார்த்தா எல்லாம் புசிஞ்சு போயிடும், இந்த உலகமே இருக்காது இல்லைங்களா. ஆனா அவர் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்க, சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி அவர் சொல்றாரு, முன்மாதிரி வைக்கிறார். நான் என் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடந்த மாதிரி, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைகொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது மாதிரி, நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைகொண்டு என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றார் இல்லைங்களா. ஒரு முன்மாதிரி அழகா நமக்கு வைக்கிறார் இல்லைங்களா. இப்ப பிதாவினுடைய அன்பை அவர் எப்பொழுதும் அனுபவிக்கிறவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற பொழுதும் சரி இல்லைங்களா, மானிடத்தில் வந்திருந்த போதிலும் நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய அன்புலேயே இருக்கிறார் இல்லைங்களா. பாருங்க, அப்ப இந்த விதமான ஒரு அருமையான ஐக்கியத்தை குலைச்சு போடுறதுக்கு எதுனாலையும் முடியாது. இந்த உலகமோ பிசாசோ மாம்சமோ முடியாது. அந்த மாதிரி நம்ம அன்பு கூறுவதற்கு, ஆண்டவர் காட்டின முன்மாதிரியின் அடிப்படையில நம்ம அன்பு கூறுவதற்கு முயற்சித்தோம்னு சொன்னா இந்த இதுல எதுவுமே நம்முடைய எதிரிகள் யாரும் குலைக்க முடியாது சரிங்களா. அந்த மாதிரி அன்பு காட்ட முடியுமா, ஒரு கேள்வி, தப்பா புரிஞ்சிடக்கூடாது இந்த வார்த்தை. ஏன்னா திருத்துவத்துல அவர்களுக்கு இருக்கிற அன்பு, அந்த கற்பனை அந்த கட்டளைகளுக்கு ஆண்டவர் கீழ்ப்படிக்குமா, நம்மளால கீழ்ப்படிக்க முடியுமா அப்படிங்கிறத நிச்சயமா முடியவே முடியாது. ஏன்னா நம்ம பாவத்தில் இருக்கிறோம், இயேசு பாவத்துல இல்லை இல்லைங்களா. அவரால் எல்லாம் செய்ய முடியும் இல்லைங்களா. இப்போ இங்க நமக்கு அது எதை காட்டுகிறதுனா, நம்ம பூரணமாக கீழ்ப்படிந்து விடுவோம் என்று அல்ல, ஆனா பூரணமாய் கீழ்ப்படியும்படிக்கு அது நம்மை ஏவுகிறது என்று சொல்லி பார்க்க. ஆண்டவர் அந்த முன்மாதிரி வச்சு, நான் கீழ்ப்படிஞ்ச மாதிரி நீ கீழ்ப்படிங்க என்று சொல்லி நமக்கு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு 9ஆம் வசனத்துல, நான் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்கள் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்புல நிலைத்திருங்கன்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு நாம எப்படி அன்புல நிலைத்திருக்க முடியுங்கிறதுக்கும் சொல்றாரு. அவரே சொல்றாரு, என் கற்பனைகளை கை கொண்டீங்கன்னா என் அன்புல நிலைச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. ஆண்டோடைய கற்பனை நான் எப்படி கை கொள்றது, ஒரு முன்மாதிரி காட்டுறாரு. நான் பிதானுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்புல நிலைச்சிருக்கிற மாதிரி நீங்க என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்புல நிலைத்திருங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் அருமையா அதை விளக்குறாரு பாருங்க. இப்போ 11ஆம் வசனத்துக்கு நாம் வருகிற பொழுது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படியும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி சொல்றார். என்னுடைய சந்தோஷம் உங்கள நிலைத்திருக்கும்படிக்கும் என்று சொல்லி சொல்றார். பிதாவாகிய தேவனோடு அவர் கொண்டிருந்த ஐக்கியத்துல அவர் ஆழ்ந்த சந்தோஷத்தை தமக்குள்ளாக நிறைவாக பெற்றிருந்தார் என்று சொல்லி பார்க்க. பிதாவோடு அவருக்கு இருந்த அந்த ஐக்கியத்துல ஒரு ஆழ்ந்த ஒரு சந்தோஷத்தை அடைந்திருந்தார். அப்ப தம்மை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் இல்லைங்களா, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. நாம் அவரோடு இணைக்கப்படுறோம் இல்லைங்களா, குமாரனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப குமாரில் இருக்கிற சந்தோஷம் நம்மள உண்டாகணும்னு சொல்றார். செடியில இணைக்கப்பட்ட கொடி அது எப்படி அதனுடைய சாரத்தை அனுபவிக்கிறதோ அதுபோல் அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார். தம்முடைய சந்தோஷம் நமக்குள்ளா இருக்க வேண்டும் சொல்லி அவர் விரும்புகிறார். அதான் முன்னாடி சொல்றார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் அது என் மூலமா வருது, அதை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லிட்டு பிற்பகுதியில உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவர்களை சொன்னேன். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி, இது ரொம்ப கவனமா கவனிச்சு பார்க்க. இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, உலக மனிதனை ஒரு புறத்துல பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனை விலக்கி வைத்து விட்டுதான் அனுபவிக்கிற சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம்னு நினைக்கிறான் இல்லைங்களா. அவனுக்கு தேவனை தெரியாது, அதனால தேவனை விலக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் என்ஜாய் பண்றான் இல்லைங்களா. அதுதான் சந்தோஷம்னு நினைக்கிறான் உண்மையான. அது ஒரு புறம் இருக்கட்டும், கிறிஸ்துவன்னு சொல்லிக்கிறவர்களும் கூட மெய்யான சந்தோஷத்தை பத்தின அறிவு இல்லாததுனால இல்லைங்களா, அதை பத்தின எந்த உணர்வும் இல்லாததுனால அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, கடவுளை விலக்கி வச்சுட்டு அனுபவிக்கிற சந்தோஷம்னா நல்ல சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறேன். கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யறதுக்கு தூண்டப்பட்டு அந்த பாவத்தை செய்யும் போது ஒரு இன்பம் வருதுன்னு நினைக்கிறான் பாருங்க, கொஞ்சம் இன்பம்.
அதுதான் சந்தோஷம் மாட்டுறது அப்படின்னு நினச்சி அதை செய்யறதுக்கு பார்க்கலாம் இல்லைங்களா. தன்னுடைய மொபைலில் நேரத்தை செலவிட்டு தேவையில்லாததை பார்ப்பது இல்லைங்களா, தேவையில்லாமல் கடவுளுக்குரிய நேரத்தை கொடுக்காம வேறு இடங்களுக்கு போவது, இதையெல்லாம் செய்து அவன் அந்த சந்தோஷத்தை ஆண்டவரை விலக்கி வைத்து விட்டு அனுபவிக்கிற சந்தோஷம்னா உண்மையான சந்தோஷம்னு நினைக்கிறான் இல்லைங்களா. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் எவ்வளவு தேடினாலும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. உலக மனிதன் அதைத்தான் செய்கிறான். தேவன்ல சந்தோஷத்தை தேடுறதுக்கு பதில் தேவனை விலக்கி வைத்து விட்டு அவனோட சந்தோஷத்தை தேடும்படி பயங்கரமா முயற்சிக்கிறான். உதாரணத்துக்கு ஒரு நல்ல வீடு கட்டுனா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும்னு நினைக்கிறான். நான் சொல்றதுல வீடு கட்டுறதுக்கு எதிரானது இல்லை, அவனோட எண்ணப்போக்கு. வீடை கட்டுனா அதுல ஒரு சந்தோஷம் வரும்னு நினைச்சு அதுக்காக மாடு மாறி உழைச்சி எல்லாம் பண்றான், வீடெல்லாம் கட்டுறான். கட்டிக்கிட்டு அதுக்குள்ள போய் அவன் அமர்ந்து இந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்றதுக்கு பார்க்குறான். எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு இது வீடு பாருங்க, இது ஹாலு, இது பெட்ரூமு, இது கிச்சனு, இது மேலறை, இதுன்னு பார்த்து எல்லாம் டீ எல்லாம் கொடுத்து முடிச்சு எல்லாம் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் உட்காந்து பார்க்குறான் சரிங்களா. கொஞ்ச நேரம் கழிச்சு அது சந்தோஷம் காணும். 10 நாள் படுத்திருந்தா என்ன பண்ணுறாங்க, வீட்டில் என்ன பண்ணுறது, கடிச்சா முடியும், சந்தோஷம் போச்சு. சரி, அடுத்த சந்தோஷத்துக்குள்ள அவன் முயற்சிக்கிறதுக்கு பார்க்குறான். அடுத்த சந்தோஷமா அவன் என்ன முயற்சிக்கிறான் அப்படின்னு சொன்னால், அடுத்ததாக அவன் செய்கிற காரியம் இப்போ கார் வாங்குற மாதிரி ஒரு காரியம் செய்யறான். அதுக்காக அவன் முயற்சிக்கிறான், இது பண்றான், காரை வாங்கிடுறான் இல்லைங்களா. கார் வாங்குற தப்பு இல்லை, நான் சொல்றது பிரச்சனை. அப்படி பண்ணி அதுல போய் பார்க்கறான், கொஞ்சம் தூரம் ரவுண்ட் அடிச்சு பார்க்கறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சந்தோஷமா என்ன ஆயிடுது, இது ஒண்ணும் இல்லையே, இப்போ வேற என்னதான் பண்றது. அப்போ வேதம் சொல்லும்போது எரேமியாவுல ஜீவத்தண்ணீராகி என்னை விட்டு விட்டாங்க, வெடிப்புள்ள தொட்டியை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி சொன்னார். இந்த வெடிப்புள்ள தொட்டியில தண்ணி ஊற்றினாங்க, உள்ள நிற்காது, போயிடும். அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்றென்றைக்கு ஊறுகிற ஜீவ தண்ணீரா இருக்கிற எண்ணெய் விட்டு விட்டார்கள்னு ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா. அந்த மாதிரி உலக மனுஷன் ஒரு புறம் அப்படி இருக்கிறான், தேவனை அறியாம. தேவனை அறிந்தவர்களும் கூட சில நேரங்கள்ல இந்த விதமான எண்ணப்போக்குல வாழ்றது ஒரு மோசமான ஒரு நிலை இல்லைங்களா. அப்படி இருக்கக்கூடாது. உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அனுபவிப்பதற்காக, நன்மையான காரியங்களை அனுபவிப்பதற்காக கடவுள் பல விஷயங்களை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் நியாயபூர்வமாக கர்த்தருக்குள் அனுபவிக்க வேண்டியதுதான். ஆனா அதுல சந்தோஷத்தை தேடுவதற்காக தேவனை விலக்கி வைக்கிறது மாதிரி ஒரு காரியம் ரொம்ப மோசமானது என்று சொல்லி பார்க்கணும். அதை நம்ம செய்யக்கூடாது இல்லைங்களா. அப்போ இது மனிதனுடைய நினைவு. தேவனை விலக்கி வைத்து விட்டு அனுபவிக்கிற மகிழ்ச்சி தான் சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம் நினைக்கிறேன். ஆனா நாம எவ்வளவு தேவனை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறோமோ அதன் வழியாகத்தான் நம்ம மெய்யான சந்தோஷம் நமக்கு உண்டாகும் அப்படின்னு இயேசு சொல்றாரு இந்த பகுதியில். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் படிக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் படிக்கும். என் சந்தோஷம் உங்கள இருக்கு, அது நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சந்தோஷம் நிறைவாகும். நீங்க அதிகமா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வாழ்க்கையில அனுபவிப்பீங்க. அதுக்கு அளவே கிடையாது, அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது தீர்ந்து போகாது, அது உங்களுக்கு இதாகாது. அந்த மாதிரி ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றார். என்ன நீங்க எவ்வளவு அனுபவிக்கிறீங்களோ அதுலதான் நீங்க மெய்யான சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். ஆகவே கிறிஸ்துவுல நிலைத்திருந்த உடைய வார்த்தைகளை நம்ம கை கொண்டா நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்னு சொல்லி பார்க்கணும். அதை பெருகிட்டு போகும். இயேசுல இல்லாம அவர்களை நிலைத்திருக்காம அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளாம இருந்தா நம்முடைய சந்தோஷத்தை நம்ம அது நிறைவு இல்லாம தான் குறைவா இருக்கும். இயேசுனுடைய சந்தோஷம் நம்மள இருக்கு, ஆனா நம்ம அனுபவிக்க மாட்டோம் என்று சொல்லி பார்க்க. நம்மளை அங்க வச்சிருப்பாரு, நம்ம அனுபவிக்க மாட்டோம் இல்லைங்களா. உதாரணத்துக்கு நம்ம வீடு ஃபுல்லா ஒரு பீரோ ஃபுல்லா பணம் வச்சுட்டு சாவி கொடுத்து இதுக்குள்ள இவ்வளவு பணம் இருக்கு, இந்த சாவி திறந்து உனக்கு தேவையான நேரத்துல நீங்க அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சாவி கொடுத்துட்டா, இந்த சாவி கையில வச்சுட்டு நம்ம அதை திறக்காம சாவி ஒரு வாரமா வச்சுக்கிட்டு நான் கஷ்டத்துல இருக்கிறேன், துக்கத்துல இருக்கிறேன், துயரத்துல இருக்கிறேன் அப்படின்ட்டு சோத்துக்கு எனக்கு வழி இல்லை அப்படின்ட்டு இருந்தா எப்படி இருக்கும் இல்லைங்களா.
அது எவ்வளோ பைத்தியக்காரத்தனமா இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்னல இருக்கணும்? என்னுடைய வார்த்தையின்படி நீங்க நடக்கிற பொழுது அது உங்கள அதிகரிச்சுக்கிட்டு போறத நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால பவுல் சொல்றார், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்றார். சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனிதன் அப்படி சொல்றதுக்கு முடியும் அப்படின்னு சொன்னா எந்த அன்பு அவரை நிரப்பி இருந்ததுன்னு சொல்லிப்பார். சிறைச்சாலையில கொண்டு போய் வச்சா இன்னைக்கு இருக்கிற மனுஷெல்லாம் என்ன பண்ணுவாங்க? உள்ள உட்காந்துக்கிட்டு என்னை விடுவித்தலை செய்யுங்க ஆண்டவரே, எப்படியாவது என்னை இங்கிருந்து கொண்டு போங்க, அதுதான் ஜெபம் பண்ணுவாங்க. என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே, இந்த சிறைச்சாலையிலிருந்து காப்பாற்றி அற்புதம் செஞ்சு என்னை வெளியே கொண்டு போய் என்னை இது பண்ணுங்க ஆண்டவரேன்னு புலம்பு தண்டிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு இல்லைங்களா? சொல்லுவாங்க கியோ மியோன்னு கத்திக்கிட்டு. அதான் ஜபமா இருக்கும். நீங்க அநேகருடைய பரிசுத்தவான்களை தான் பார்த்தீங்கன்னா அப்படி ஜபம் பண்ணுறது அதிகமாக நம்ம பார்க்கவே முடியாது இல்லைங்களா? பேதுரு சிறையில் இருக்கும்போது மக்கள் விடுதலைக்காக ஜபம் பண்ணாங்க. ஆனால் புலம்பி தள்ளலை. புலம்புவான், எனக்கு ஏன் இந்த நிலைமை, என்னை கொண்டாந்து நீங்க அடிச்சுட்டாங்களே, என்னை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு புலம்புவான். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பாருங்க, ஜான் பெனியனை ஜெயிலில் போட்டா 14 வருஷம் ஜெயிலில் வச்சா அவர் அந்த நாத்தம் பிடிச்ச ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு பேப்பர் பேனா எப்படியே வாங்கி அந்த சந்தோஷத்துல புத்தகம் எழுதிட்டார், மோட்ச பயணம். இன்னும் நிறைய நூல்களையும் எழுதிட்டார் ஜெயிலுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இல்லைங்களா? இல்லைங்களா? அவர் என்னை எப்படியாவது காப்பாற்றி விட்டுருங்க அப்படின்னு இல்லை, சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. கடவுள் எங்க வச்சிருந்தாலும் அது சந்தோஷம் அப்படின்னு அங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பத்மூ தீவுல கொண்டு யோவானை போட்டா அங்கேயே உட்காந்து தரிசனம் கண்டு வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? நம்மன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? புரியுதுங்களா? வாழ்க்கையில ஒரு இன்னல்கள் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். ஆண்டவருடைய அந்த அன்பையோ அந்த சந்தோஷத்தையோ, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மளை அவருடைய அன்புல வச்சிருக்கிறாரு, அவர் நம்மளை மறக்கிறது இல்லை, அந்த அன்பு நித்தியமானது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார். சரிங்களா? எவ்வளவு மோசம் பாரு. அப்போ இங்க அழகா ஒரு காரியத்தை சொல்லிட்டே வராரு. 9 சொல்றாரு, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். அந்த அன்பை காட்டார். இது விவரிச்சே சொல்ல முடியாது, எவ்வளோ பெரிய அன்பு நான் உங்க மேல வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் என்னில் அன்பா பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய அன்புல நிலைத்திருங்க அப்படி சொல்லிட்டு, நான் என் பிதாவுடைய கற்பனைகளை கைகொண்டு அவருடைய அன்பிலை நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைகொண்டு என் அன்பிலை நிலைத்திருங்கள் என்று சொல்லி சொல்றார். கை கொண்டிருந்தால் என் அன்பில நிலைத்திருப்பேன்னு சொல்லி ஒரு எப்படி நாம அவருடைய அன்புல நிலைத்திருக்க முடியும்னு சொல்றார். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிற பொழுது நிலைத்திருக்க முடியும். அப்புறம் ஒரு முன்மாதிரியும் அதுல சொல்லுகிறார். நான் எப்படி நிலைச்சிருந்தனோ, பிதாவின் அன்புல நிலைச்சிருக்கேனோ அது மாதிரி நீங்க என் வார்த்தையில நிலைச்சிருங்கன்னு சொல்றேன். சொல்லிட்டு என்னுடைய சந்தோஷத்துல நிலைத்திருங்கள், என்னுடைய சந்தோஷம் உங்கள நிலைத்திருக்கும் படிக்கும் அப்படின்றார். நான் என்னுடைய அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, பிதாவோடு இருக்கிற அதுல நீங்க இணைக்கப்பட்டு இருக்கீங்க, நீங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றார். அதோடு உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் சொல்றார். அப்போ நீங்க வார்த்தைகளை கைகொண்டு என்னுடைய அன்புல நீங்க நிலைத்திருப்பீங்கன்னு சொன்னா அந்த சந்தோஷத்தை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாரு. பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்றாரு. என்னைய விளக்கிட்டு உங்களால இந்த உலகத்துல சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. இந்த உலக சந்தோஷங்கிறது ஒரு வெடிப்புள்ள தொட்டி மாதிரி தான். அது எங்க போனாலும் அதுல ஒன்றும் சந்தோஷத்தை அனுபவிச்சிட முடியாது. அதுல ஒரு தோல்வி ஏற்பட்டுரும், அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிப்பாங்க. அது செய்யவே முடியாது இல்லைங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. அதுல எந்த அதாவது அதை தேடி ஓடி கடைசியா போய் அதை பார்த்து கையில எடுத்துக்கிட்ட உடனேயே அதை அனுபவிக்க முடியாது. உலக மனுஷன் சொன்னதே பழசு இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? பாருங்க, சமீபத்துல
ஒரு நடிகர் சொல்கிறார், ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன், பணக்காரன், நிறைய வாட்ச் கலெக்ஷனை வாங்குறது, எங்கே போனாலும் வாட்ச் கலெக்ஷன் வாங்குறது, பல மாடல் வாட்ச் லட்சக்கணக்கில் எல்லாம் வாட்ச் வாங்கி வச்சு ஒரு நாள் ஓடிச்சாராம். ஒரே காரியத்தை செய்கிற ஒரு டிவைஸ் மணி பார்க்கறதுக்கு உதவுறது, அதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணி நம்ம வாங்கணுமா? எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஒரு மணி காட்டுறது, அதுக்கு இத்தனை காசை போட்டு ஒன்று செய்யணுமா? அந்த மணி இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இல்லை, நம்ம ஃபோன்லேயே மணி இருக்குது இல்லைங்களா? ஃபோனில் எல்லாரும் ஃபோன் வச்சுங்க, ஃபோனில் பார்த்தா முடியும். ஆனால் கையில் ஒன்று கட்டிக்கிட்டு வர்றாரு இல்லைங்களா? இப்போ அவன் என்ன பண்ணுறான், அதில் அந்த என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது, இது ஒரு வெடிப்புள்ள தொட்டி. உலகத்தானே பாருங்க, அது ஒரு வெடிப்புள்ள தொட்டி, அதில் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். இந்த உலகத்தில் விலை உயர்ந்த ஆடைகளை அணிஞ்சவும் சொல்லுவாங்க, நம்ம சரீரத்துக்கு மறைக்கிறது. அதனால தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா, பணக்கார யாரும் பீத்திக்கிட்டு தெரிய மாட்டாங்க. நிறைய பேர்த்துக்கு இங்கே பணக்காரனே யாருன்னு தெரியாது. அதுதான் பிரச்சனை. பணக்காரன்னா ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்கிறது, ஒரு 2 பில்டிங் கட்டி வச்சிருக்கிறது, ஒரு 2 கார் வச்சிருக்கிறது, இவங்கெல்லாம் பணக்காரங்கன்னு நம்ம நினைச்சிடறோம். ஆனால் பணக்காரன் இல்லை, பஞ்சத்துக்கு பணக்காரன் மாதிரி ஒரு பணக்காரன் இல்லைங்களா? அவன் நட உட பார்வை முறுக்கிட்டு இப்படி வர்றது, இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் இல்லைங்களா? பஞ்சத்துக்கு பணக்காரனானவனா தாய்விட்டு அப்படியே காரில் போகும்போது கண்ணை உருட்டி பார்த்து அப்படியெல்லாம் பார்த்து நீங்கள் பணம் பரம்பரை பணக்காரன் மாதிரி இருக்காங்கல்ல, அவெல்லாம் இந்த மாதிரி பயங்கரமாக பிராண்டட் செட்டை போடுறது இல்லைங்களா, அப்படியே இப்படி வர்றது, அதெல்லாம் பண்ண மாட்டான். அவங்க நீங்கள் எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க, அவங்க சாதாரணமாக தான் இருப்பாங்க, சாதாரணமாக இருப்பாங்க. ரத்தன் டாட்டாவை பாருங்கள், இருந்தார் பையா, அவர் பாருங்க எப்படி இருப்பார், பாடி எங்கேயாவது அவ்வளோ காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சாதாரணமாக தெரியும், ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்காது. பயங்கரமான காரியம் செய்யணும். பொதுவாக பல பேர் அப்படி செய்ய மாட்டாங்க சரிங்களா? அதனால அவங்களுக்கு தெரியுது அதுல ஒன்றும் இல்லை, ஒரு இலக்கு அடையிறதுக்கு பார்க்குறாங்க, முயற்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் உச்சிக்கு போனதுக்கப்புறம் நீதான் நம்பர் 1 பணக்காரன்னு சொல்லியாச்சு, என்ன பண்ணுறது? அப்புறம் அதை தக்க வைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் போராடிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு 10 ரகமான ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், ஒரு 10 ரகமான பிரியாணி சாப்பிட்லாம், ஒரு 10 விதமான உடை உடுத்திக்கலாம், 10 விதமான கார் வாங்கிக்கலாம், மனைவிக்கு ஒரு காரு, பிள்ளைக்கு ஒரு காரு, டியூட்டிக்கு போகிறதுக்கு ஒரு காரு, வெக்கேஷனல் போகிறதுக்கு இதுக்கு போகிறதுக்கு ஒரு காரு, இதெல்லாம் ஒரு 10 பவுன் வாங்கி மாட்டிக்கலாம். எங்கே கொண்டு போய் மாட்டிக்கிட்டு போகிறது? அது எல்லாமே ஒரு வெடிப்புள்ள தொட்டி மாதிரி ஒரு காலத்தில் அதோடைய முடிவுக்கு போகும்போது அது சோர்வுக்குள்ளாயிடும் இல்லைங்களா? அதில் சந்தோஷம் இல்லை. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் அனுபவிக்காம சாமியார் மாதிரி இருக்கிறதுக்காக இல்லை. இதுல இல்லை மெய்யான சந்தோஷம். இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுனால அழிந்து போகுமே அப்படின்னு பவுல் சொல்றார் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம தேவைக்காக சிலது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இதில் நம்ம வாழ்றோம். அதை நம்பி அதுதான் சந்தோஷம், அதுதான் நமக்கு நிறைய கொடுக்குறதுன்னு அதை தேவனையே விளக்கிட்டு அதை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான எண்ணம் நமக்கு மோசமானது என்று சொல்லி ஆண்டவர் இதுல இது அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குறார் இல்லைங்களா? இப்போ நம்ம எவ்வளவு தேவனை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறோமோ அதன் வழியாகவே நமக்கு மெய்யான மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு யோசி சொல்றார். இப்ப கிறிஸ்துவ நிலைத்திருந்து அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டா நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்குன்னு சொல்றாரு இல்லைங்களா? அருமையான வார்த்தைகள் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நம்ம அந்த அன்பை ருசிச்சு பார்க்கணும், அந்த அன்பு பெருசு அப்படிங்கிறத உணர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அது அறிவு கெட்டாத அன்பு உணரணும். இந்த அன்புல நிலைச்சிருக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படி நாம் நடப்பதற்கு நம்மளை என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு முன்மாதிரி கொடுக்குறாரு. நான் பிதாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்த மாதிரி நீங்களும் என் கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க, அப்ப என் அன்பு நிலைத்திருப்பேன்னு சொல்றாரு. அதோடு சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னு சொல்றாரு. நான் என் பிதாவோடு இருக்கிற அந்த சந்தோஷம் உங்களில் இருக்கணும், நீங்க சார்ந்து. ஆனா அது உங்களை நிறைவாகணும் அப்படின்னு சொன்னா, அதை நீங்க என்ஜாய் பண்ணி அனுபவிச்சு வாழணும் அப்படின்னு சொன்னா நீங்க வார்த்தையில நடக்கும். பார்த்து ஆண்டவர் சொல்லி அருமையா எக்ஸ்பிளைன் பண்றார். எவ்வளவு ஐக்கியம் கொள்ற விஷயம் பாருங்க. ஆண்டவர் இதுல பேசுற இது அவங்களுக்கு மட்டும் சொல்ல, என்றென்றைக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்றார். அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது அவசியம். சரி, இதுல இருந்து ஒரு 2 பயன்பாடை நம்ம சுருக்கமா பார்க்கலாம்.
முதலாவதா இதுல நம்ம எடுத்துக்கிற பயன்பாடு என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவின் அன்பு யாருக்கானது? கிறிஸ்துவின் அன்பு யாருக்கானது? இந்த பகுதியில என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு அப்படின்னு நம்ம பேசுகிற பொழுது நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். இந்த அன்பு யாருக்கானது அப்படின்னு கேட்கணும். அப்போ நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். இந்த அன்பு எல்லாருக்குமானது அல்ல அப்படின்னு ஒரு பதில் கிடைக்கும். அதாவது இந்த உலகத்துல தொடர்ந்து பாவத்துல ஜீவித்து தேவனுக்கு எதிராக நடப்பவர்களுக்கானது அல்ல, அவங்களுக்கு அல்ல. ஆண்டவர் எல்லாருக்காக சிலுவையில மறிக்கல, எல்லாருடைய மீட்புக்காகவும் ஆண்டவர் அப்படி செய்யல, தம்முடையவர்களுக்காகத்தான் செய்திருக்காருன்னு சொல்றார். ஆனா தேவன் தம்முடைய இரக்கத்தினால சுவிசேஷத்தை இந்த உலகம் முழுவதற்கும் அனுப்பி இருக்கிறார் இல்லைங்களா? தேவன் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆனா ஒன்று நமக்கு தெரியும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற எந்த மனிதனும் ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரில் இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இல்லைங்களா? அப்போ சுவிசேஷம் உலகம் முழுவதுக்கும் கொடுக்கப்படுகிறது, எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தை எந்த மனிதன் விசுவாசித்து தான் பாவி என்பதும் அந்த பாவத்துக்கான பரிகாரமாக இயேசு சிலுவையில மரித்திருக்கிறார், அவரை நான் விசுவாசிக்கிற பொழுது இந்த ஆக்கினி தீர்ப்பிலிருந்து தப்பிப்பேன், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை பெறுவேன், இந்த உலகத்திலேயும் தொடர்ந்து நான் பரிசுத்தமாக ஜீவித்து ஒரு நாள் தேவனோடு இருக்கும்படி பரலோகத்துக்கு போவேன் என்று நம்பி அவரை பிடித்து கொள்ளுகிறானோ அவனுக்கானதுதான் இந்த அன்பு என்று சொல்லி பார்க்க. மற்றவங்கனால இந்த அன்பை அனுபவிக்க முடியாதாகவே கிறிஸ்துவ விசுவாசிக்காதவர்கள் நினைச்சுப்பார். பலமுறை நீங்க கேட்கிற சக்தி உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான மாற்றத்தை உண்டாக்கினது? பலமுறை ஆண்டவர் பேசுகிற பொழுதும் நீங்க காலதாமதம் பண்றது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்பார். செய்யக்கூடாது. அப்படி செய்கிறது ரொம்ப மோசம். இயேசு இடத்துல வந்து அவரை விசுவாசிச்சு இந்த ரட்சிப்பை அனுப்புவீங்க. அப்ப இந்த அன்பை நீங்க உணருவீங்க. இல்லைன்னா அந்த அன்பை நம்மளால உணர முடியாது, விசுவாசிக்காதவங்களால உணர முடியாது. அதோடு கூட இந்த அன்பு வேஷதாரிகளுக்கானதும் அல்ல. வேஷதாரிகளுக்கு இந்த அன்பு ஒத்து வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வேஷதாரிகளை பற்றி வேதம் சொல்லுகிறது. யூதாசே ஒரு வேஷதாரி, பவுலோடு இருந்த தேமா ஒரு வேஷதாரி, அப்போஸ்தலர் 8 சொல்றப்பட மாயவட்டக்காரனாகிய சீமான் ஒரு வேஷதாரி இல்லைங்களா? எல்லாம் வேஷதாரி. வேஷதாரின்னு என்ன? கிறிஸ்துவனுடைய வேஷத்தை கிறிஸ்துவங்கிற வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிற வேஷதாரிகள். அவங்க ஆண்டவருடைய அன்பை குறித்த அறிவை பெறலாம். அவங்கள குறிச்சுதான் நமக்கு எபிரேயர்லையும் சொல்லுது இல்லைங்களா? அவங்க அங்க இருப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, ஆனா ஒரு நாள் இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மத்தேயுல 13ஆம் அதிகாரத்துல சொல்றதும் அதுதான். ஒரு ஓமையை சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? வழியருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையின் இடத்துல விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை. இந்த நல்ல நிலத்தை விட்டு மித்த 3 இடத்துல விதைக்கப்பட்ட விதைகள் இந்த விதமான ரட்சிக்கப்படாதவர்கள் தான். அவங்க வித்தியாசமான மனிதர்களாக காட்சிப்படுத்தப்படுகிறாங்க ஆண்டவராக. ஒருத்தன் வந்து கேட்கறான், கேட்ட உடனேயே சாத்தான் அவன் இருதயத்திலிருந்து அதை எடுத்துக்கிறான் அந்த வசனத்தை. இவங்க என்ன வந்து சபைக்கு வந்து இப்படி இப்படின்னு இருந்துட்டு உடனே ஓடி போயிடுறோம். கற்பாரியின் இடத்துல விதைக்கப்பட்டவன் எப்படி இருக்கிறான் அந்த மனுஷன்? அவன் அந்த வார்த்தையெல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வான் இல்லைங்களா? சந்தோஷமா ஏற்றுக்கொள்வான். ஆனா அவன்ல வேர் இல்லாததுனால வெயில் ஏறும் பொழுது அது கனி தராம தீஞ்சு போயிருன்னு சொல்லி சொல்றாரு. அவன் வசனத்தை கேட்டானே அவனுக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா அவன் பலன் தர மாட்டான்னு சொல்றான். உள்ளுள்ள இடத்துல இருக்கிறவனை குறித்து சொல்லும் போது அவன் உலக ஐஸ்வர்யமும் நெருக்குதுன்னு சொல்றான், நெருக்கி இல்லாமல் போய்விடுவான் என்று சொல்லி சொல்றான். அப்போ வேஷதாரிகளுக்கான அன்பு இது இல்லை அப்படின்னு சொல்றாரு. நிறைய வசனம் வேதம் முழுவதும் அப்படி சிந்தி கிடக்குது இந்த பத்தி வார்த்தை. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் நான் சொல்லுகிறதை செய்யாதிருக்கிறது எப்படின்னு சொல்லி லூக்காவுல சொல்றாரு. அதை சொல்லிட்டு பின்னாடியே ஒரு அருமையான விளக்கத்தையும் கொடுக்குறாரு.
நான் சொல்றத கேட்டு என் வார்த்தையின்படி நடக்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். அது பெருமழை வந்து புயல்லாம் அடிச்சா கூட அந்த வீடு கீழே விழுகாது. ஆனா என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாத மனுஷன் அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின மனிதனுக்கு ஒப்பா இருப்பான்னு சொல்லு. ஒரு காத்து வந்தோடனே அது இல்லாம போயிருன்னு சொல்லி உதாரணம் காட்டுறா. அப்ப நீங்க ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நான் சொல்லுகிறதை செய்யாது இருக்கிறது எப்படிங்கிறார். அப்ப நமக்கு அறிவு இருக்கலாம், ஆண்டவரை குறிச்சு அறிவு இருக்கலாம். ஆனா அது என் வாழ்க்கையில எதுவும் செயல்படல அப்படின்னு சொன்னா அன்பை குறித்ததான அறிவு இருக்கும். ஆனா அந்த அன்பினுடைய தாக்கம் நமக்குள்ள இருக்காது இல்லைங்களா? அப்ப இந்த யுத்த மாதிரிதான் அன்பு. அன்புன்னா என்ன? இப்ப பாருங்க, அன்புக்கு வித்தியாசம் காட்டுறாங்க இல்லைங்களா? இயேசு அப்படியே வந்து மேல உரசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்படி எல்லாம் சொல்லி இந்த உலகத்தா மாதிரி இருக்குன்னா அதுதான் இருக்கும், எமோஷனல் இருக்கும். ஆனா அது வேதம் சார்ந்து இருக்காது. வேதம் சார்ந்து வராத எமோஷனல் நயா பிசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். நான் இப்போ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இதுக்கும் வேதத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு என்னைக்காவது கேள்வி கேட்டுப்பாங்க. எனக்கு ஏசு தான் எல்லாம் அப்படின்னா ஏன் எல்லாம் கேள்வி கேட்டு பார்க்கணும். ஏன் எல்லாம்? இந்த எல்லான்றத நான் எப்படி சொல்றேன்? இந்த எல்லாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? கேள்வி கேட்டு பார்க்கணும். கேள்வி கேட்டு கேட்குறீங்களா? கேள்வி கேட்டு பார்க்கணும். கேள்வி கேட்டு பார்க்கலீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. எல்லா விஷயத்துலையும் அதுதான், கேள்வி கேட்டு பார்க்கலீங்கன்னா நடக்காது. ஆராதனைக்கு நான் போறேன், நான் ஏன் போறேன்? அந்த கேள்வி கேட்டு பார்க்கணும். அப்போ அந்த கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா வேதம் பதில் சொல்லும். இது கர்த்தருடைய ஓய்வு நாள், இது நித்திய இளைப்பாறுதலை காட்டுகிற நாள், இது படைப்பிலேயே ஏற்படுத்தப்பட்ட நாள். இந்த நாள்ல தேவன் தம்முடையவர்களை வேறுபடுத்தி வைத்திருக்கிற அவர்களை ஒரு இடத்துல வைத்து தம்முடைய வார்த்தைகளை குறித்து அவர்களை யோசிக்கிறார். உலகத்துல செப்பரேட்டா படுத்தி காட்டுறாரு. அங்கிருந்து அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும். சரி, ஓ இப்படியா? இப்ப நான் என்ன செய்யும்? உடனே அது வேதம் சொல்ல, அதுக்கு நீ ப்ரிப்பேர் ஆகுது, மனதையும் உடலையும் பாதுகாத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லி. சரி, பாதுகாத்துக்கிட்டு இங்க வந்தாச்சு, இங்க என்ன பண்ணும்? அது சொல்லுவார். கவனத்தோடு, முழு இறுதியத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் நீ தேவனிடத்தில் அன்பு கூறு அப்படின்னு சொல்லு. இந்த பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்துகிறாருன்னு சொல்லு. பாருங்க, இது மாதிரி வேதத்தோடு வராத உணர்வுகள் மோசமானது. அந்த உணர்வு யூதாசு கூட தான் வரும். யூதாசு இல்லையா? குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துக்கிட்டு சரி இப்ப என்ன பண்றது, நான் ஆண்டுகிட்டு செத்துறேன், மனம் திரும்ப சொல்லாது, நான் ஆண்டுகிட்டு செத்தரத்தான் சொல்லாது. உங்களுக்கு புரியுதுங்களா? வேதத்தின் அடிப்படையில வரலைன்னா சர்ச்சை விட்டு ஓடுறதுக்கு தான் சொல்லி கொடுக்கும், சர்ச்சுக்குள் இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்காது இல்லைங்களா? ஐயோ நான் இப்படியே இருக்கிறேன்னா மறுபடியும் உலகத்துக்கே போய் ஆண்டவருக்கு தியாகம் செஞ்சிடறேன், அப்படித்தான் சொல்லி கொடுக்கும். வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற அந்த காரியமா இருந்தா அது அங்க இருந்து அது அடிப்படையில வாழும்படி நம்மளை ஏவும். அந்த வேதத்தின் அடிப்படையில இருந்து வருகிற கண்ணீரும் அந்த சோகமுகமும் அந்த சந்தோஷமும் அந்த நிறைவும் எல்லாம் உண்மையானதா இருக்கும் வேதத்தின் அடிப்படையில வந்தா. அது இல்லாத வந்தா பல மணி நேரம் கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஏசா கண்ணீர் வடிச்சு மனம் மாறுதல காணலைன்னு சொல்லுது இல்லையா? கண்டானா? ஏமாத்திட்டான் தம்பி, எல்லா ஆசீர்வாதம் போச்சு, அழுகுறான், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்டுட்டு அவன் புத்தி எப்படி போச்சு பார்த்தீங்களா? எங்க அப்பா சாவான், இவனை நான் போட்டு தள்ளுவேன் பார்த்தீங்களா? வேதத்தின் அடிப்படையில வரல அது. அந்த கண்ணீர், அந்த கண்ணீருக்கு ஒரு பதில் எதிர்பார்க்கறான். ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சானே முடிக்கிறது தான் என் முதல் வேலை அப்படிங்கிற சரிங்களா? அதனுடைய புத்திகள்லாம் எப்படி போகுது பாருங்க. எந்த ஜாதியோட களவாதின்னா அங்க போய் இஸ்மவேல்ல பொண்ணு எடுத்துக்கிட்டு வந்தாராம். அதுதான் சவுல் பாருங்க, சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடி பலி செலுத்துறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் பலி செலுத்தியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சாமுவேல் அவரை கண்டிக்கிறாரு, ஒரு ராஜ்யத்தை பிரிச்சு போடுவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொன்னாலே இப்ப என்ன பண்றாங்க? அழுகுறான், எதுனா வலி இருக்குதான்னு. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? சூனியக்காரி கிட்ட போறது. அந்த கண்ணீருக்கு என்ன வேலை இருக்கு பார்த்தீங்களா? வேஷதாரிகள். வேதத்தின் அடிப்படையில, வேதத்துல அடிப்படையில் எல்லாமே கண்ணீர் வரும்.
ஒரு எமோஷனல் வரும், பாட்டு பாடுவீங்க, படுத்து உருளுவீங்க. ஆனால் கடவுள்லாம் கண்டுக்க மாட்டார். புரியுதுங்களா? கடவுள் கண்டுக்க மாட்டார். அது வேற. அது வேதத்தில் நிறையா பேர் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. உருண்டு பிறண்டிருக்கிறாங்க, நெளிஞ்சிருக்கிறாங்க. கடவுள் அதுக்காகலாம் இது பண்ண மாட்டார். சரிங்களா? ஏன்னா அவன் இருதயம் திருக்குள்ளது. எதாவது ஒரு குட்டிக்காரன் அடித்து நம்ம செஞ்சிடலான்னு பார்க்குறான், இல்லைங்களா? இந்த உலக மனுஷனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? உலக மனுஷன் என்ன பண்ணுறான்? 40 நாளில் நாம் இது பண்ணுறோம். வருஷத்தில் 365 நாள். அத்தனை நாளில் ஒரு 40 நாள் 30 நாள் எதையாவது பண்ணி குடிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறான், இல்லைங்களா? அது உண்மையா? இல்லை. அவனுடைய இருதயம் அப்படி இருக்காது. இருதய ஏக்கத்துக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் சமீபத்தில் பார்க்குற ஒரு இதில் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10 ரகத்தில் எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. குடல் கறி, தலைக்கறி, நெஞ்சு கறி, இப்படிலாம் செஞ்சு அந்த அம்மா கிண்டிக்கிட்டு கேட்குறாங்க, என்ன என்ன தங்கச்சி இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? இல்லைண்ணா, எங்கள் வீட்டுக்காரரு இன்னும் ஒரு 3 நாளில் மாலை போட போகிறாரு, அதனால எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கலான்ட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அதை பண்ணிக்கிட்டா அதை சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 40 நாளைக்கு சேர்த்து கழுத்து உடைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு 10 ரகத்தில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இருதயம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சிந்தனை. ஸோ அந்த மாதிரி இருதயம் சாராமலும் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த அன்பு வேஷதாரிகளுக்கானது அல்ல, இந்த அன்பு தேவ பிள்ளைகளுக்கானது. வேஷதாரி மாதிரி இருந்து அந்த உணர்வெல்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கே மனம் திரும்புறதுக்கு பாரு. ஏன்னா அது ஒரு காலத்துல கேள்விக்குறி உண்டாகிய நம்முடைய ரட்சிப்பு சரியானது தானா, நான் அடைந்திருக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறது சரியானது தானா? பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ல வச்சிருப்பாங்க உள்ள போறதுக்கு, டூப்ளிகேட் பாஸ் மாதிரி ஏதாவது. கடைசியா அந்த நாள் வரும், கொண்டு போய் காட்டும்போது டூப்ளிகேட் பாஸ் உங்களால் உள்ள போக முடியாதுன்னு காட்டி விட்டுருவாங்க, இல்லைங்களா? அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் சீசரா இருப்பீர்கள். இதெல்லாம் இருந்தா உங்கள அடையாளம் சீசரா இருப்பீங்க. இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ சீசரா இருக்க மாட்டேன். அநேக சீசர்கள் அன்றைய நாள்ல இருந்து அவரை பின்பற்றாமல் விலகி போனார்கள். யோவான் 6ல சொன்ன மாதிரி சீசர்கள்னு பேர் சொல்லி அழைக்கப்பட்டாங்க, ஆனால் அவர்கள் உண்மையான சீசர்கள். ஆகவே இன்னைக்கு பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு நீங்க அவரிடத்துல கெஞ்சினா தம் மண்டையில சேர்த்து கொண்டு நம்முடைய அன்பினால் மகிழ செய்யலாம், சரிங்களா? தாமசிடக்கூடாது. முதல்ல நம்ம பார்க்குறோம், இந்த அன்பு கிறிஸ்துவனுடைய அன்பு யாருக்கான? தம்முடைய உண்மையான பிள்ளைகளுக்கானது என்று சொல்லி பார்க்குறோம். அதை நம்ம நினைக்கணும். அவங்க தான் அனுபவிக்க முடியும். உங்களை அந்த அனுபவிக்கிற காரியம் இல்லைன்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நான் உங்களை அன்பா இருக்கிறேன்னு சொல்றேன். அந்த அன்பு என்னாச்சு? எனக்கு எந்த உணர்வும் வரலையே. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அலங்கரிக்கப்பட்ட பணம் மாதிரி நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா எங்க அந்த அன்பை காணுமே அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். ஏன் எனக்கு அந்த மாதிரி இல்லை, நான் என்ன செய்யாம விட்டுருக்கிறேன் ஆண்டவர் சொன்னதுன்னு கேள்வி கேட்டு பார்க்கணும், சரிங்களா? அப்ப அந்த அன்பு தேவ பிள்ளைகளுக்கானதுன்னு சொல்றது. சரி, 2வது ஒரு காரியம், வேதத்தை கைகொண்டு நடக்கிறவர்களே கிறிஸ்துவின் அன்பின் உணர்வை தன்னுடைய ஆத்மாவில் தொடர்ந்து அனுபவிப்பார்கள் என்று சொல்லியிருக்காங்க. வேதத்தை கைகொண்டு நடக்கிறவர்களே கிறிஸ்துவின் அன்பின் உணர்வை தன்னுடைய ஆத்மாவில் தொடர்ந்து அனுபவிப்பார்கள். கை கொண்டு நடக்காதவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். அப்ப இந்த வாக்குறுதி ஒரு வாக்குறுதி தான். 7ஆம் வசனத்துல சொன்ன மாதிரியான வாக்குத்தத்தம். நீங்க என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்றது ஒரு வாக்கு தத்தம். நான் அவருடைய அன்புல நிலைத்திருக்கணும், அதுக்குள்ள தஞ்சத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் ஆண்டவருடைய வார்த்தை கை கொண்டிருந்தா அது நடக்கும். ஏன்னா ஆண்டவர் வாக்கு மாறாதவர்கள் இல்லையா? அப்ப ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்ம நடக்கும்போது நம்ம அதை அடையும். அப்ப கிறிஸ்துவனுடைய கட்டளை விடாமுயற்சியோடு கை கொள்ளுகிற மனசாட்சி உடைய மனிதன் அவன் கிறிஸ்துவின் அன்பின் உணர்வை தன்னுடைய வாழ்க்கையில ஆத்துமாவுல தொடர்ந்து அனுபவிப்பான் என்று சொல்லி பார்க்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுங்கிற மனசாட்சியை கொண்டிருந்து தொடர்ந்து வாழுகிறதற்கு முயற்சி செய்து போகிற மனிதன் கிறிஸ்துவனுடைய அன்பின் உணர்வை தன்னுடைய ஆத்மாவில் தொடர்ந்து அனுபவிப்பான் என்று சொல்லி பார்க்க.
அப்படி இல்லாதவங்களால அனுபவிக்க முடியாது. இவ்வளவு நேரம் அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். வார்த்தை வார்த்தை வார்த்தை. வேதத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்து பெரிய புக்கு வேதத்தை நமக்கு கொடுத்து அதன்படி நாம் நடக்கணும்னு சொல்லும் பொழுது நாம் அதுக்கு கொஞ்சமும் கீழ்ப்படியாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான காரியத்தையும் நாம் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிப்பாங்க. நல்லா பாருங்க, அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும்னு சொல்லும் போது நம்ம அதை தப்பா புரிஞ்சுக்கூடாது. அப்படியே சொன்ன மாதிரி தான் இல்லைங்களா? தப்பா புரிஞ்சுக்கூடாது. எப்படின்னு கேட்டா, நம்ம அவருடைய கட்டளைகளை, அதாவது அவருடைய வார்த்தைகளை நம்ம முழுசா எல்லாத்தையும் நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் ஒரு வேளை நம்ம அன்புல இருக்க முடியுமோ, இல்லைன்னா இருக்க முடியாதோன்னு நம்ம சோர்ந்து போறதுக்கு இல்லை. ஏன்னா நம்மள தொடர்ந்து பாவம் இருக்குது இல்லைங்களா? நம்முடைய செயல்கள் எல்லாம் பூர்ணம் இல்லாதது என்று சொல்லி பார்க்க, அது குறைபாடு உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இது எதுவுமே நம்மளை சோம்பேறித்தனத்துக்கு நேரம் நடத்தக்கூடாது இல்லைங்களா? சோம்பேறி மாதிரி இருந்துகிட்டு இதை சொல்றதுக்கான லைசன்ஸ் மாதிரி பாவம் செய்யறதுக்கும் சோம்பேறியா இருக்கிறதுக்காக இதை பயன்படுத்த சொல்லி ஆண்டவர் சொல்லலை. அதுல முழு மூச்சோடு நான் ஈடுபட்டு செய்ய வேண்டும். என்னால் முடிந்த எல்லா காரியத்தையும் செய்யறது, அதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லணும், தேவனே பாவியான என்மேல் இரக்கமா இரும் அப்படின்னு சொல்லி அப்படி ஆண்டவர் நோக்கி கேட்க. அதை தவிர நம்மளால ஒண்ணும் செய்யுது. ஆனா ஒண்ணுமே செய்யாம இருந்து நம்ம அதை அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மள மாதிரி முட்டாள்கள் வேற யாரும் இல்லை. அதைத்தான் ஹைப்பர் கிரேஸ் செய்வாங்க. பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் மாதிரி எதையுமே நான் செய்ய மாட்டேன், ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டாருன்னு சொல்ற தப்பு இல்லைங்களா? அதனால நம்ம அவருடைய கற்பனைகளை கைகொண்டு இருக்கிற பொழுதுதான் நாம் கிறிஸ்துவின் அன்பின் உணர்வை நம்முடைய ஆத்மாவில் தொடர்ந்து அனுபவிப்போம் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது இல்லைங்களா? நம்ம செய்யணும். பாருங்க, தேவனுடைய கிருபையினால நம்ம கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில ஆட்சியாக மாற்ற வேண்டும். நம்மளை ஆளுகிறதாக கடவுளுடைய வார்த்தை இருக்கும். கடவுளுடைய வார்த்தை தான் நம்மளை ஆளணும் இல்லைங்களா? இல்லைன்னு சொன்னா இந்த உலகம் ஆளும். சிந்திச்சு பார்க்கணும், ஒரு காரியத்துல வேதம் நம்ம ஆளுகிறதா அப்படின்னு பார்க்கணும். அப்ப அப்படி ஆக்கி நாம அவரை பிரியப்படுத்த விரும்ப வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. அப்படி நம்ம அனுதினமும் முயற்சிக்கிற பொழுதுதான் நம்ம அவருடைய பிள்ளை அப்படிங்கிறதே நமக்கு வெளிப்படும் சரிங்களா? அந்த உறுதியும் சந்தோஷத்தோட நம்ம முன்னேறும். அதை நம்ம செய்ய வேண்டியது அவசியம். ரெண்டாவது பார்க்குறோம், வேதத்தை கைகொண்டு நடக்கிறவர்களை கிறிஸ்துவின் அன்பின் உணர்வை தன்னுடைய ஆத்மாவில் தொடர்ந்து அனுபவிப்பார்கள். இல்லைன்னா அனுபவிக்க மாட்டாங்க. அதனாலதான் வேதம் சொல்லும், வேதம் முழுவதுக்கு எடுத்து பார்த்தா 119ஆம் சங்கீதம் பாருங்க, கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு சொல்லுதுன்னு பாருங்க. அதோட 1ஆம் சங்கீதம் சொல்லும்போது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்யறதெல்லாம் வாய்ப்பு. இன்னொரு புறம் அப்படியே சொல்லுவான், துன்மார்க்கன் அப்படி இருக்க மாட்டான், அவன் காற்றுல பறக்கடிக்கிற பதரை போல இருப்பான். ஆகவே துன்மார்க்கன் நீதிமானுடைய சபையில இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுது இல்லையா? நிலை நிற்பதில்லை. என்ன அர்த்தம்? அது கடவுளுடைய வேதத்துல சார்ந்து இருக்கும் இல்லைங்களா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பகுதிகளில் நமக்கு சொல்றாரு. ஆகவே இந்த அன்பை நம்ம ருசிச்சு பார்ப்போம். அது எவ்வளோ பெரிய அன்புன்னு ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு அதுக்கு நன்றியறிதல் உள்ளவர்களாக நம்ம இருப்போம். அதோடு கூட இயேசுவினுடைய முன்மாதிரியை நம்ம பார்ப்போம். அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்திருந்தது மாதிரி நம்மளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அவருடைய சந்தோஷம் நம்மள இருக்கு, அது நம்மளை நிறைவா நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு அவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம இருக்கணும். இதெல்லாம் உணர்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.